பிஎஸ்பியோட மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மறைவுக்கு பிறகு நடந்த சில விஷயங்கள் தமிழ்நாட்டில் களத்தில் பிரதிபலிக்கல. ஆனால் சமூக வலைத்தளங்களில் ஒரு விவாதத்தை உருவாக்கியிருக்கு. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிராக பரப்பப்படும் சில குற்றச்சாட்டுகள் அப்படின்னு கூட பார்க்கலாம். சொந்த புத்தி இல்லை, சொந்த கால் இல்லை என்பதை போல அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. ஆனா அவர் எங்கேயும் நீலம் பண்பாட்டு மையத்தோட பேரணிக்கு போதை இந்த பேரணிக்கு சொல்லல. விடுதலை சிறுத்தைகளை விமர்சனம் செய்து கொண்டிருப்பவர்களுடைய மேடைகளில் நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு தலைமை அதை எதிர்பார்க்கறது ஃபேர் எனஃப் அப்படின்னு தான் சொல்லலாம். என்னை பொறுத்த வரையில் ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய குற்றத்திற்கு சிபிஐ விசாரணை பெரிசா அவசியம் இல்லை என்று கருதுகிறேன். அப்ப இத்தனை நாட்களும் சிபிஐ விசாரணை கேட்கலங்கிறதுக்காக விடுதலை சிறுத்தைகளை அவதூறு பேசியவர்கள் அந்த கூட்டத்தில் எல்லாரும் அங்கதான் இருந்தவங்க மூஞ்சங்க கொண்டு வந்து வச்சிருப்பீங்க. மிக மிக போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய தலைமை திருமாவளவன் அவர்கள். அப்ப அந்த தலைமைக்கான மரியாதை, அந்த தலைமைக்கான அங்கீகாரத்தை நீங்க கொடுக்குற மாதிரி நடந்துக்காம நாங்க கைவிட்டுற மாட்டோம் அப்படின்லாம் நீங்க பேசுறது ஏதோ நம்ம ஒரு அப்பர் ஹேண்ட்ல பேசுற மாதிரி துணி இல்லையா திரு ரஞ்சித் அவர்களே? அப்படி பேசிட்டு இருக்கிற அண்ணன் ரஞ்சித் அவர்கள் திடீர்னு மேயர் பிரியா, அமைச்சர் கைல்வெளி போன்றவங்கலாம் திமுகங்கிறனால வரல, அவங்க ரிசர்வேஷன்ல தான் வந்தாங்க அப்படின்னு வார்த்தையை சொல்றாரு. புரியல. பிஎஸ்பியோட மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மறைவுக்கு பிறகு நடந்த சில விஷயங்கள் தமிழ்நாட்டில் களத்தில் பிரதிபலிக்கல. ஆனால் சமூக வலைத்தளங்களில் ஒரு விவாதத்தை உருவாக்கியிருக்கு. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிராக பரப்பப்படும் சில குற்றச்சாட்டுகள் அப்படின்னு கூட பார்க்கலாம். அதுலேயும் நேற்று சென்னையில் ஒரு பேரணி அரேஞ்ச் பண்றாங்க, நீலம் பண்பாட்டு மையம். அதற்கு முன்னாலே திருமாவளவன் ஒரு காணொலி ஒன்று வெளியிடுறாரு. நம்மை பற்றி அவதூறு பரப்புவர்களுடைய கூட்டங்களில் யாரும் பங்கேற்க வேணாம், அவங்கவுங்க உங்களுடைய தன்னிகழ்ச்சியா நீங்க என்ன நிகழ்ச்சி பண்ணுங்க, அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க போய்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தன் தோழர்களுக்கு ஒரு அறிவுறுத்துறாரு. ஆனா அவர் எங்கேயும் நீலம் பண்பாட்டு மையத்தோட பேரணிக்கு போதை இந்த பேரணிக்கு சொல்லல. தங்களை விடுதலை சிறுத்தைகளை விமர்சனம் செய்து கொண்டிருப்பவர்களுடைய மேடைகளில் நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு தலைமை அதை எதிர்பார்க்கறது ஃபேர் எனஃப் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏதோ நமக்கு சொந்த புத்தி இல்லை, சொந்த கால் இல்லை என்பதை போல சில அற்பர்கள் அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. நம்மை வைத்துக் கொண்டு, நம்மோடு நின்று கொண்டு இந்த கூட்டணிக்கு எதிராக, திமுக அரசுக்கு எதிராக தேவையற்ற முழக்கங்களை எழுப்புகிற கும்பல் ஏராளம் இருக்கிறார்கள். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் தனித்து எந்த இயக்கத்தையும் மேற்கொள்ளலாம், நிகழ்ச்சியை நடத்தலாம், நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தலாம், போராட்டங்களை நடத்தலாம். இதை நான் ஒரு வேண்டுகோளாக உங்களுக்கு வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது நம்முடைய கட்சியின் தனித்துவத்தை எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது என்கிற பொறுப்புணர்வில் இருந்து இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன். இதோட துவக்கம் எங்கேருந்து வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை முடிந்தவுடனே அன்றைக்கு படுகொலை நடந்த அடுத்த நாட்களில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஒரே காரணம், திமுக கூட்டணியில் இருந்தாங்க, திமுக எதிர்ப்பு, கூட இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு. கிட்டத்தட்ட பரையர் சமூக வாக்குகளை வித்துட்டாருன்றது, பட்டியல் சமூக வாக்கு வித்துட்டாரு, இந்த அளவுக்கு பேசிருக்காங்க. ஆனா கொலை நடந்த மறுநாள் ஜிஹெச்ல நடந்த ஆர்ப்பாட்டத்தில் இருந்து உடல் அடக்கம் முறை விடுதலை சிறுத்தைகளுடைய பங்கேற்பு இருந்துச்சான்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியுமே, அங்கதான் இருந்தாங்க, இருந்துச்சு. அதற்கு பிறகு முதல்வரை சந்தித்ததாக இருக்கட்டும், வழக்கை துரிதப்படுத்தணுங்கிறதுக்காகவும் இவ்வளவு கோரிக்கைகளும் விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து வந்துகிட்டே இருக்கு. விடுதலை சிறுத்தைகளுடைய வழக்கறிஞர் பிரிவு அணியிலிருந்து ஒரு நிகழ்ச்சியும் ஏற்பாடு பண்றாங்க. திரு இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கும் இன்வைட் போது, ஆனால் அவர் கலந்துக்க முடியல. அதை வழக்கறிஞர் பிரிவுடைய மாநில செயலாளர் திரு பார்வேந்தன் அவர்கள் ரொம்ப ஜென்யூனா அதை சொல்லியிருப்பாரு. நாங்கள் அழைப்பு கொடுத்தோம், அவரோட பேரும் போட்டிருந்தோம், அவர் வர முடியல, அவர் தனிப்பட்ட காரணங்கள் இருக்கும்னு சொல்லி அதோட அதை விட்டுட்டாரு. அவர் வரல, அவருக்கு இது அரசியல் காரணம் இருக்கலாம், உருண்டு பிறந்துட்டுலாம் இல்லை, அதை கடந்து வர்றாரு அவரு. குறிப்பா எல்லாரும் சிபிஐ விசாரணை கேட்கும்போது விடுதலை சிறுத்தைகள் சிபிஐ விசாரணையை கேட்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க திமுக கைக்குள்ளியாட்டாங்க, திமுக வாய்ஸா இருக்காங்க அப்படின்லாம் பேசிட்டே இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. நேற்று பேரணியில பாத்தீங்க அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் மீது வைக்கப்பட்ட முதல் விமர்சனம் சிபிஐ விசாரணை அப்படின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தலை அப்படிங்கிறது தான். நேற்று பேரணியில் பேசிய முன்னாள் நீதிபதி திரு பரந்தாமன் அவர்கள், சிபிஐ விசாரணை நமக்கு ஸ்டெர்லைட் வழக்கு மாதிரி பாதகமா போயிடலாம், அதனால சிபிஐ விசாரணை வேண்டாம், தனி நீதிபதி ஒரு கண்காணிப்பில் இந்த வழக்கு நடந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு கருத்தை அவர் அங்க பேசுறாரு. அப்ப இத்தனை நாட்களும் சிபிஐ விசாரணை கேட்கலங்கிறதுக்காக விடுதலை சிறுத்தைகளை அவதூறு பேசியவர்கள் அந்த கூட்டத்தில் எல்லாரும் அங்கதான் இருந்தவங்க
மூஞ்சங்க கொண்டு வந்து வச்சிருப்பீங்க? பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா இதற்கு பின்னாடி ஆருத்ரான்றதை சொல்றாங்க. ஆருத்ராவோட டைரக்டோட கனெக்டடா பிஜேபி இருக்குன்றாங்க. அப்ப ஆருத்ரா, பிஜேபி ஆளுகைக்கு உட்பட்ட சிபிஐ கிட்ட போனா இந்த வழக்கு எப்படி நடக்கும்ன்ற ஒரு ஐயத்தையும் விடுதலை சிறுத்தைகள் வந்து வெளியிடுறாங்க. கொலை நடந்த மறுநாள் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படலன்ற முதல் குரலா திரு திருமாவளவன் அவர்கள் குரல் வந்திருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு ஒரு காழ்ப்புணர்ச்சியில நீங்க எல்லாத்தையும் பேசிக்கொண்டே இருப்பதை ஒரு கட்சியும் ஒரு இயக்கமும் ஒரு தலைமையும் பார்த்து கொண்டே இருந்துட்டு அவங்க ரியாக்டே பண்ணலைன்னா என்ன அர்த்தம்? அதோட வெளிப்பாடு தான் தன்னை விமர்சிப்பவர்களை தேவையில்லாம விமர்சனத்துக்கு நீங்க போகாதீங்கன்னு சொன்னதா கூட இருக்கலாம். ஆனால் அவர் குறிப்பிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு போகாதீங்க, அந்த நிகழ்ச்சிக்கு போகாதீங்க எதுவும் சொல்லவில்லை. இயல்பா ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கிறாரு. தோழர்கள் வந்து அவர்கள் வந்து யாரெல்லாம் விமர்சனா போக வேண்டாம்னு அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் அங்க நடந்த விஷயம். ஒன்னு சிபிஐ என்கொயரி. இதை தாண்டி நீதிபதி பரந்தாமன் பேசினது மட்டுமல்ல, நேத்தி நாங்க தீர்மானத்திலையும் பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற மென்ஷன் எங்கேயுமே இல்லை. அப்ப சிபிஐ விசாரணை கேட்காத விடுதலை சிறுத்தைகளை புறம் பேசி அத்தனை பேரும் இப்ப மூஞ்சங்க கொண்டு பேப்பீங்க. அப்ப பேரணியில சிபிஐ விசாரணை வேணும்லாம் முழக்கத்தை முழங்கி இருக்கணும், முழங்கலையே. இது ஒரு பக்கம். அடுத்தது ஒரு வியப்பான விஷயம், நேற்று மேடையில் பேசிய திரு ப. ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. எப்போல்லாம் பட்டியல் சமூக மக்கள் மேல வராங்களோ அவங்களோட உழைப்பு அங்கீகரிக்காம அவங்க ரிசர்வேஷன்ல வந்தான்னு சொல்ற போக்கு இங்க இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். குறிப்பா இடபிள்யூஎஸ் விடலாம் ஸ்கோர் இன்னைக்கு வந்து SC/ST கட் ஆஃப் வந்து மேல வந்தா கூட அவர்களை பற்றி சொல்லாத வார்த்தைகள் பட்டியல் சமூக மக்களை பார்த்து மேலே வரும்போதெல்லாம் நீ வந்து மெரிட்ல வரல, நீ வந்து ரிசர்வேஷன் வந்தேன்னு சொல்றது எல்லாமே இன்னமும் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதை நம்ம ஒத்துக்கிடணும். அப்படி பேசிட்டு இருக்கிற அண்ணன் ரஞ்சித் அவர்கள் திடீர்னு வந்து மேயர் பிரியா, அமைச்சர் கைல்வெளி போன்றவங்கலாம் வந்து திமுகங்கிறனால வரல, அவங்க ரிசர்வேஷன்ல தான் வந்தாங்க அப்படின்னு வார்த்தையை சொல்றாரு. புரியல. ஏன்னா அவரோட உழைப்பை நம்ம அங்கீகரிக்கணும்ல. ஒரு மாவட்ட அரசியல்லையும் ஒரு மாநில அரசியல்லையும் ஒரு இன்னைக்கு அமைச்சராக வர்றது சாதாரண விஷயமா? நீங்கள் மேயராக இத்தனை நாட்கள் அவங்க பொறுப்பு வகிக்கிறாங்க, அதை சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து மற்ற அந்த சாதிய மனநிலையில் பேசுகிற மாதிரி நீ வெறும் ரிசர்வேஷனில் வந்தவங்கன்னு சொல்கிற மாதிரியான துணி இல்லையா அப்படிங்கிறதையும் திரு ரஞ்சித் அவர்கள் தான் சொல்லணும். இன்னொரு விஷயம் என்ன அவர் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அண்ணன் திருமாவளவனுக்கு எதிராக எங்களை நிறுத்த பாக்குறாங்க, அவருக்கு எதிராக நாங்க ஏன் நிக்கணும்னு கேட்டிருக்காங்க. நல்லது, அண்ணன் திருமாவளவனை நாங்கள் கைவிட மாட்டோம்ன்றாரு. அது ஒரு மாதிரி கேட்கறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் தமிழ்நாட்டு அரசியல்ல வெறுங்கையோடு உள்ள வந்து இன்றைக்கு ஒட்டுமொத்த விளிம்பு நிலை மக்களையும் அணிதிரட்டி அவர்கள் ஒரு அரசியல் அதிகாரமை மாற்றி இவர்கள் நினைத்தால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வர வைக்க முடியும், இவர்கள் தயவால் தான் இங்க ஆட்சி, இங்க வெற்றியே சாத்தியப்படும் என்ற ஒரு அச்சத்தை தமிழ்நாடு தேர்தல் அரசியல் களத்துல உருவாக்கி வச்சிருக்கிறாரு திரு திருமாவளவன் அவர்கள். இப்படி ஒரு தலைமை இந்த சமூகத்தில் இதற்கு முன் இருந்ததா அப்படின்னு கேட்டா இல்ல. இதுக்கு மேல வருமா? காலம்தான் பதில் சொல்லும். அப்போ மிக மிக போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய தலைமை திரு திருமாவளவன் அவர்கள். அப்ப அந்த தலைமைக்கான மரியாதை, அந்த தலைமைக்கான அங்கீகாரத்தை நீங்க கொடுக்குற மாதிரி நடந்துக்காம நாங்க கைவிட்டுற மாட்டோம் அப்படின்லாம் நீங்க பேசுறது வந்து ஏதோ நம்ம ஒரு அப்பர் ஹேண்ட்ல பேசுற மாதிரி துணி இல்லையா திரு ரஞ்சித் அவர்களே? தமிழ்நாட்டு அரசியல்ல இன்டெலெக்சுவல் லீடர்ஸ் நிறைய இருந்திருக்கலாம், மாஸ் லீடர்ஸ் இருந்திருக்கலாம். இன்டெலெக்சுவல் பிளஸ் மாஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் இருக்கிறாரு. அப்போ இவரை இருகப்பற்றிக்கிட்டு இந்த சமூகம் வரணும். சமூகம்ன்றது பட்டியல் சமூகம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே இவரை இருகப்பட்டு தானே அடுத்த இடத்துக்கு வரணும். அப்போ கிட்டத்தட்ட 2 வாரங்களாக அந்த தலைமையை வந்து அவதூறுப்படுத்துற மாதிரியும் விடுதலை சிறுத்தைகளை அவதூறா பேசிக்கிட்டும் இருக்க, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போது அவர்களை கூட்டு கண்டிக்காம நீங்க மௌனம் காத்துவிட்டு நாங்க அவரை கைவிட மாட்டோம்னு சொல்றது பயங்கரமான இரட்டை வேடம் இருக்கலாம். எல்லோருக்கும் அரசியல் ஆசை இருக்கலாம், திரு ரஞ்சித் அவர்களுக்கும் அரசியல் ஆசை இருக்கலாம், எல்லோருக்கும் எல்லா இயக்கத்து மேல விமர்சனம் இருக்கலாம், திரு ரஞ்சித் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் மீது குறைகள் இருக்கலாம், வேலை இருக்கலாம். ஆனா தொடர்ந்து ஒரு இந்த அஃபென்சிவ் பேட்டர்ன் எடுக்கிறாங்கல்ல, அவங்கள கூட வச்சுக்கிட்டே நாங்கள் திருமாவளவன் அவர்களை கைவிட மாட்டோம்னு சொல்றது வந்து எந்த வகையில முரண்? குறிப்பா திரு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலைக்கு அடுத்தது விடுதலை சிறுத்தைகளை குறை கூறி பேசிக்கிட்டே இருக்காங்க இணையதளத்துல. சரி, அவங்க வந்து திடீர்னு விடுதலை சிறுத்தைகளை இந்த காரணத்தை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்களான்னு பார்க்க போனா அப்படி இல்லை. குறிப்பா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில ரொம்ப நெக் டு நெக் விக்டரி தான் திருமாவளவன் அவர்கள் பெற்றார். அதுக்கப்புறம் 24லையும் அதே தொகுதியில போய் நிற்கிறாரு. சரி, இந்த அவதூறு பரப்பிட்டு இருக்காங்கல்ல இப்போ உட்காந்து விடுதலை சிறுத்தைகளை, பட்டியல் சமூக மக்கள் பிரதிநிதிகள் நாங்கள் தான், அவர்களுக்காக பேசுறோம்னு வராங்கல்ல, இவங்கெல்லாம் அந்த 24 எலெக்ஷன்ல விடுதலை சிறுத்தைகளை ஆதரிச்சு ஏதாவது களத்துல களமாடிட்டு இருந்தாங்களான்னு போய் பார்த்தா அன்னைக்கு இவங்க அவதூறாக தான் பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த அவதூறு பரப்புறது, எதையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் ஒரு பேட்டர்னா வச்சுட்டு இருக்கிறாங்க இவங்க. அப்போ இவங்க இப்படி அவதூறு தொடர்ந்து பரப்பிட்டே இருக்கிறவர்களோடையும் நம்ம போய் கை கொடுக்கணும், அவதூறு பரப்பிட்டு இருக்கிறவங்களோட கூட போய் நிற்கணும்னு ஒரு கட்சியை எதிர்பார்க்கணும், ஒரு தலைமையை எதிர்பார்க்கணும். அதோட வெளிப்பாடு தான். இதையெல்லாம் கண்டிக்காம அண்ணன் திருமாவளவன் நம்ம அண்ணன், அவரை பத்தி அப்படி பேசக்கூடாது, அண்ணன் அங்கே எலெக்ஷன்ல நிற்கிறாரு, அவருக்காக வேலை செய்யணும், இந்த எந்த முனைப்பும் காட்டாம திடீர்னு வந்து நான் அண்ணனுக்கு எதிராக இல்லையே, அண்ணனை கைவிட மாட்டோம் அப்படின்றது ரஞ்சித் அவர்களே கை கொடுக்குற இடத்துலையோ கைவிடுற இடத்துல நீங்க இல்லை. இன்றைக்கு திரு திருமாவளவன் அவர்களுடைய தலைமையை பாதுகாக்கப்படணுங்கிறதுல ஒட்டுமொத்த சமூகமும் ஒரு முனைப்போட இருக்கு. அவரை ஒரு இன்டெலெக்சுவல் லீடரா அக்செப்ட் பண்ற இடத்துல தமிழ் சமூகம் நகர்ந்து வந்துச்சு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் மீது அரசியல் ரீதியான விமர்சனங்கள் வேற, அவதூறுகளை குறைக்க சொல்லி உங்களோட இருப்பவர்களை நீங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணீங்கன்னா அதுவே ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். நன்றி.